இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. இங்கதான் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டேன். அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண பையன் தினேஷ் 10th ஆனிவர்சரிக்கு பண்ண ஷோல அவனை காணுமே. ஓ, இன்னைக்கு திங்கக்கிழமை, அதான் போட்டிருக்க. இப்ப என்ன பண்றது? என்னை கண்டால் உனக்கு பயம் வரவில்லை? அற்ப மானிட பதரே, இந்த 14 லோகமும் என்னை கண்டால் பயந்து நடுங்கும். அடே சித்ரகுப்தா, இந்த பெண்ணிடம் நான் யார் என்று கூறு. ஏ பொண்ணே, இவர் யார் தெரியுமா? பூலோகத்தில் இருக்கும் எல்லா உயிரையும் எடுக்கக்கூடியவர். இவர் தான் யம தர்மராஜா. இவரை கண்டு உனக்கு பயம் இல்லை? நான் எதுக்கு பயப்படணும்? நீங்க தான் ஒரிஜினல் ஏமா இல்லையே. அவரு கெட்டப்ல இருக்கிற ஆவிங்க தானே. தலைவா, நம்மளை பத்தின எல்லா விஷயமும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம உடனே எஸ்கேப் போயிடணும். எனக்கு ஒரு ஆவியை பத்தின விவரம் தெரியணும். ஆனா அவர் யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இங்க ஷோ நடக்கிறப்போ தான் அவரை பார்த்தேன். அன்னைக்கு கூட மைக்ல பேசும்போது ஷாக் அடிக்க வச்சாரு. அப்படின்னா அது தினேஷா தான் இருக்கும். அந்த பையன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது. சரி, அந்த தினேஷ்க்கு என்ன ஆச்சு? அது எப்படி சொல்றது? அவ அபாரமான திறமசாலி, அதுல சந்தேகத்துக்கே இடம் இல்ல. அவனுக்கு இந்த காமெடி கிளப் மேடையை தாண்டி ரொம்ப உயரத்துக்கு போகணும்னு நெடுநாள ஆசை. அதுக்கு திறமை மட்டும் போதாதே, இன்னும் எவ்வளோ விஷயம் அமைஞ்சு வரணுமே. ஒரு நாள் நைட்டு அவன் ஸ்டேஜ் ஏறவே இல்ல, எங்கேயோ போயிட்டு வந்தான். வரும்போதே ரொம்ப டல்லா இருந்தான். அதுக்கப்புறம் நாங்க யாருமே அவனை பார்க்கல. ஹாய் பைரவி. ஹாய், வாங்க. ஹாய். ஹலோ. என்ன சந்துரு சார், ஆவிய பத்தின எந்த உருப்படியான தகவலும் தெரிஞ்சுக்காம எங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க? ஆமாங்க, இந்த சந்துருக்கு நாக்கம் ஒன்று வாக்கம் ஒன்று. சாப்பிடாம தூங்காம எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில தகவல்களை திரட்டி கொண்டு வந்திருக்கேன். சரி, பில்டப் போதும், மேட்ருக்கு வாங்க. ஏங்க, பில்டப்லாம் இல்லைங்க, கைவசம் விஷயம் இருக்கு. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்றது கூட உரிமை இல்லையா? சரி சொல்லுங்க. அப்படி கேளுங்க, கவனமா கேளுங்க. அந்த காமெடி கிளப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் காணா போயிருக்கான். மேபி அவன் தான் செத்து அந்த கிளப்பை விட்டு போக மனசு இல்லாம ஆவியா சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் பேர் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. தினேஷ், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். எப்படிங்க தினேஷ் ஆவிய சொல்லிச்சா? இல்ல, வேற ஆவிங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் பார்த்தேன்.
உங்களுக்கு ஆவிங்க சப்போர்ட் இருக்கு. இத மறந்துட்டு உங்க கூட போட்டி போட்டோம் பாருங்க, என்ன சொல்லணும். ஏங்க சலிச்சுக்கிறீங்க? இப்ப எனக்கு கிடைச்ச இந்த தகவல் மட்டும் போதாது. அவன் என் கண்ணு முன்னாடியே வர மாட்டேங்கிறான். அவன் ஏன் செத்தான், எதுக்கு செத்தான், எதுவுமே தெரியாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் உருவம் கூட என் மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஏங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. என்ன? அவன் பண்ண ஸ்டாண்டப் காமெடிலாம் சிடியா வந்திருக்குங்க. நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன். அந்த சிடி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் எடுத்துடலாங்க. பூங்குடி, அன்னைக்கு சரஸ்வதி மேடம் சில திங்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல விக்க சொல்லி. ஆமா, அதுல சீடிஸ் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதுவும் வச்சிருக்கீங்களா? சந்தோஷங்க. சொல்லிட்டாங்கல்ல, போய் எடுத்துட்டு வாங்க. இதுல அவன் போட்டோவே காணுமே. உள்ள போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த பான். தினேஷ் இவனா பாருங்க. சாரி மேடம். எதுக்குமா சாரி இல்ல? நான் தனியாக இருந்தேன்னா நீ வந்து நின்ன உடனே பயந்துட்டேன். எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். உட்கார பைரவி. இந்த பக்கம் இருக்கிற ஒரு வீட்டில் ஆன்டிக் கலெக்ஷன் இருக்கு, வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அதான் போகிற வழியில் உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட கொடுத்த திங்ஸ் எல்லாம் சேல் ஆயிடுச்சா? பாதிக்கு மேலே வித்துடுச்சு மேடம். இன்னும் ஒரு 4-5 பாக்கி இருக்கு. அப்புறம் உங்கள் காமெடி கிளப் செய்தி பார்த்தேன். சிம்பிளி சூப்பர். எனக்குன்னு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்க பெஸ்ட் வே அது. என் கிளப்பில் இருக்கிற கலைஞர்களுக்கு பர்சனலாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மேடை ஏறி மைக் முன்னாடி நின்றுட்டா அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். அவங்க முன்னாடி இருக்கிற ஜனங்களோட சிரிப்பு முகம்தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மேடம். எல்லா கலைஞர்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ண பையன் தினேஷ், சும்மா சொல்லக்கூடாது மேடம், அசத்திட்டான். ரொம்ப பிரில்லியன்ட். உங்க கிளப்ல 10th ஆனிவர்சரிக்கு பண்ண ஷோல அவனை காணுமே. மேடம், அந்த தினேஷ் இங்கே இல்லை. அனாதையாக வந்தவனை எடுத்து வளர்த்தேன். வயசான காலத்தில் எனக்கு பாதுகாப்பாக இருப்பான்னு நினச்சேன். தாயாக இருந்த என்னையும் ஃபேமிலியாக இருந்த டீமையும் எவ்வளவு காயப்படுத்துறோன்னு கொஞ்சம் கூட உணரவே இல்லை. அதுலேயும் அந்த பொண்ணு தமயந்தி ரொம்ப பாவம். தமயந்தி யாரு மேம்? சாரி பைரவி, இதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காத. பேசுகிற மனநிலையில் நான் இல்லை. சாரி மேம், உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே. சரி, நான் வரேன் மேம். வணக்கம், நான் தான் உங்க பூங்குடி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். சின்ன வயசுல ஸ்கூல்ல நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். ஆனா லாஸ்ட் ரோல தான் இருப்பேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்டேஜ்னாலே கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். இது பாருங்க,
என்னை பத்தி எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. அதனால நான் சொல்ல போற ஜோக்கு கேட்டு உங்களுக்கு சிரிப்பு வருதோ இல்லையோ நீங்க சிரிச்சிருங்க. என்னடி இது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க? எஸ், நான் காமெடி கிளப்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி ரிகர்சல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதையாவது ஒழுங்கா பண்ணுமா? இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். பாட்டி வடை சுட்ட கதை. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன தினேஷ்? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உன் ஃப்ரெண்டு நல்லா தான் பண்றாங்க, ஆனா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பண்ண சொல்லு. பெட்டரா இருக்கும். சரி, நான் இதை அவகிட்டே சொல்லிடுறேன். காக்கா காக்கா, ஏய் நீ ரொம்ப பூங்குடி, நீ நல்லதான் பண்றியாண்டி, ஆனா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருக்குமா. யாரு சொன்னாங்க? தினேஷ் தான். தினேஷா? யாரு? அந்த ஆவியா? ஏய், இப்ப ஒண்ணும் பண்ண மாட்டாரு, பயப்படாத. ஒண்ணும் பண்ண மாட்டாரா? என் பர்ஃபார்மன்ஸ பார்த்து அவர் பாராட்டிருக்காருன்னா தெரிஞ்சுட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, இப்ப முன்ன விட பெட்டரா இருக்கீங்க. வரும்போது பியூட்டி பார்லர் கிராஸ் பண்ணி வந்தேன், அதான். நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. அதான பொழப்பாவே இருந்தது, விட்டுடுமா. எப்போ உலகத்தோடையும் மனுஷங்களோடையும் டச் வச்சிருக்கீங்களோ அப்ப எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். நான் எப்பவும் டச்சில் இருக்க முடியாது பைரவி. என்னை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? நான் யாரு, எப்படி செத்தேன்? உங்க அம்மாவை சந்திச்சு நான் பேசினேன் தினேஷ். அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நீங்க காணாம போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க பெரியவால தமயந்தி தான் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. யார் இந்த தமயந்தி? உங்களுக்கு தமயந்திங்கிற பேரு ஞாபகம் இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சீங்களா? கலக்கிட்டீங்க தமைந்தி. எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாம ஸ்டேஜ் ஏறி நான் பேசுனதுக்கே கவுண்டர் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. தினேஷ், நான் உங்களோட பெரிய ஃபேன். நீங்களே இப்படி சொல்லும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் முகசுதிக்காக சொல்ல, உங்க டைலாக் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் தினேஷ். ஆமா, உங்களுக்கு இந்த சினிமா ஆசைலாம் கிடையாதா? கிடையாதா? அதாங்க என்னோட லட்சியமே. நடிப்புனா அது தினேஷ் தானு இந்த உலகமே சொல்லணும். நடிப்புக்கே இலக்கணமா வாழ்ந்து சாவணுங்கிறது தான் என்னோட ஆசையே. சாதிக்கணுங்க. தினேஷ், எனக்கு இருக்கிறது வெறும் ஆசைதான். ஆனா நீங்க நடிப்பை உயிரா நினைக்கிறீங்க. நிச்சயமா ஜெயிப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க பெரிய ஹீரோ ஆயிட்டீங்கன்னா உங்க கூட ஹீரோயினா நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் தருவீங்களா? Ha ha ha.